டாஸ்மாக் அடிமையாகக்கூடிய மக்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,00,000 பேர்கிட்ட அடிமையாகி கிடக்குறான். அதுலேருந்து அவனால மீள முடியாது. அப்ப என்ன பண்றாருன்னா, இது ஒரு கோடு இருக்குன்னா, அத அழிக்க முடியாது. பக்கத்துல பெரிய கோடா போடணும். அப்ப கல் இறக்கும் போராட்டம்ன்னு நடத்துறாரு. இப்ப இத குடிச்சு நாசமா போறத விட கல்ல குடிடா அப்படின்றாரு. நாளைக்கு வந்து அத திருத்திக்கலாம். புரியுதுங்களா? கல்லு குடிக்கிறத வந்து நிறுத்திடுவான். ஆனா இத குடிக்கிறது அவன் அடிக்ட் ஆயிட்டான்னா, அவனால வந்து மீளவும் முடியாது. அவன் சுடுகாட்டுக்கு தான் போணும். புரியுதுங்களா? அப்பதான் அந்த ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயத்த கொண்டு வராப்புல. இல்ல அது கொண்டு வந்தாலுமே, அதிலயுமே சில கெமிக்கல் பவுடர்லாம் கலந்து, அதிலயுமே கலப்படம் இல்ல ஏற்பட்டு, அதுக்குமே உயிர் அதாவது பாதிப்புலாம் இருக்கு இல்லையா? அதாவது சயனைடோட விஷம். சயனைடுக்கு அதிக வீரியமா, விஷத்துக்கு 2மே விஷம் தான். விஷம் ஆனா தான். இது கொஞ்சம் மொல்லலாம் சயனைடு உடனே காலி. புரியுதுங்களா? அதே மாரி தான் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த வித்தியாசம் போக்குவதற்காக அவருக்கே உண்டான பாணியில அவர் சொல்றாரு. நாளைக்கு ஆட்சிக்கு வருவாரு. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அவரு எந்த வழிமுறைகள கையாளுறாருன்னு அப்பதான் நமக்கு தெரியும்.